ஆனால் ராமன் கால்வாதங்களில் பட்டபோது ஒரு அழகான பெண்ணாக மாறினார். பார்த்தால் என் பெருமானாகிய ஸ்ரீராமன் சுவாமி கால்வாதங்களிலே பட்டபோது பெண்ணாக மாறிவிட்டாள். இவர் யார் சுவாமி என்று கேட்டார். பார்த்தால் விஸ்வாமித்ர மகாமுனிவர், ஏன் நீலமேக நிறமுடைய ஸ்ரீராமா, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைகின்றே உலகிற்கெல்லாம் உயிரி வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் முழுவதுண்டோ, கை வண்ண தலைக்கு ஊரில் மழை வண்ண தன்னலை கை வண்ணம் அங்குகிறேன் ராமா கால் வண்ணம் என்கிற அண்டை ஒரே ஒரு ராமபாணத்தினால் தாடாகி கொண்டாகி ஸ்ரீராமா அன்றகட்டே ராமனின் கைவண்ணம் எவ்வளவு என்று உன் கால்வாதம் கலையை பட்டபோது நல்லாக இருந்த அகலிகை பெண்ணாக மாறிவிட்டது. தேவர்களுக்கும் யாவர்களுக்கும் இன்பம் என்பதை தவிர நாட்டிலே துன்பம் என்பது கிடையாது. ராமபாணத்திற்கு நிகர் உலகத்தில் எந்த பானமும் கிடையாது. என் பெருமான் ஸ்ரீ ராமனுடைய நாமத்திற்கு நிகராகவே உலகத்திலே எந்த நாமமும் கிடையாது என்று ராமனின் பெருமையை சொல்லிவிட்டு கல் பெண்ணாக மாறிய காலத்தை சொல்கின்றார். ஏ ராமா, இவர்தான் கௌதம ரிஷியின் மனைவி அகலிகை என்று சொல்கின்றார். பாட்டுராயின் பெருமானாகிய ஸ்ரீராமன் அகலிகையின் சாபத்தை தீர்த்துவிட்டு அந்த விஸ்வாமித்ர மகாமுனிவர், ஏன் பெருமானாகிய ஸ்ரீராமன் ராம தம்பியாகிய லட்சுமண பெருமான் மூன்று பேர் எங்கே இருக்கின்றார்கள்? விதுளை மாநகரிலே சென்று